Hello friends, welcome to Kritika's Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே ஈஸியாவும் குயிக்காவும் செய்யக்கூடிய கோவக்காய் துவையல் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இந்த கோவக்காய் துவையல் இட்லி, தோசை, ரைஸ்னு எல்லாத்துக்குமே ஒரு சூட்டபிளான காம்பினேஷனா இருக்கும். இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா வீடியோ கீழ உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனா உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கோவக்காய் துவையல் செய்கிறதுக்கு நான் 250 கிராம் அளவுக்கு கோவக்காய் எடுத்திருக்கேன். நான் எடுத்துருக்கிற கோவக்காய் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃப்ரெஷ்ஷான மீடியம் சைஸில் இருக்கிற கோவக்காவை பார்த்து எடுத்திருக்கேன். இதை இப்போது குட்டி குட்டி பீசஸாக சாப் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். நீங்கள் வேணால் இதை ரவுண்டாக கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து கோவக்காய் துவையல் செய்கிறதுக்கு ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாயை ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். கடாய் நல்லா சூடான பிறகு 3 குழிக்கரண்டி அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் நல்லா ஹீட்டான பிறகு 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலையை சேர்த்துருக்கேன். இது லைட்டாக வறுபடட்டும். இது லைட்டாக வறுபட்ட பிறகு 1/4 கப் அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாவை நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதுவும் நல்லா வதங்கின பிறகு 1/4 கப் அளவுக்கு கொத்தமல்லியை சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுபட்ட பிறகு ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தோம்னா வேர்க்கடலையை செப்பரேட் பண்ணிட்டோம். அடுத்து அதே கடாயில் நம்ம பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற கோவக்காவை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். லைட்டாக வதங்கின பிறகு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்கேன். பிறகு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இது ரெண்டும் சேர்த்து லைட்டாக வதக்கின பிறகு 1/4 கப் அளவுக்கு தக்காளியை சேர்த்துருக்கேன். தக்காளியை கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அடுத்து சின்ன எலுமிச்சைப்பழம் அளவுக்கு புளி சேர்த்துருக்கேன். தக்காளி ஏற்கனவே புளிப்பாக இருக்குன்றதால புளியை பார்த்து சேர்த்துக்கோங்க. புளி சேர்த்த பிறகு மூடியை போட்டு மூடி விட்டுடலாம். அடுத்த 5 நிமிஷம் கழித்து மூடியை ரிமூவ் பண்ணிவிட்டு கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம். மொத்த கோவக்காவை வதங்கிறதுக்கு 25 நிமிஷம் ஆச்சுங்க. 25 நிமிஷம் கழித்து நம்ம வதக்கி வச்சுருக்கிற கோவக்காவை ஏற்கனவே வேர்க்கடலை சேர்த்துருந்தோம் இல்லையா, அதே பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த கோவக்காய் மிக்ஸை ஃபேன் காற்றுல வச்சு கம்ப்ளீட்டாக கூல் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தோம்னா கோவக்காய் மொத்தமும் கூல் ஆகிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மொத்த கோவக்காவையும் மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பிறகு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து மூடியை போட்டு கொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். கோவக்காவை பாதி விளக்கு அரைச்ச பிறகு நம்ம தட்டி வச்சுருக்கிற பூண்டு 4லேருந்து 5 பல் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அடுத்து ஒரு 1/4 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இதையும் இப்போ மூடியை சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். இதை மட்டும் கொரப்பாக தாங்க அரைக்கணும், இல்லைன்னா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கும் போது இதோட டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால் வெங்காயம் அங்கங்கே கடிப்படுற மாதிரி நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். அவ்வளோதாங்க, கோவக்காய் துவையல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கோவக்காய் துவையலை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பிறகு இதுக்கு கடுகு உளுந்த பருப்பு சேர்த்து கருவேப்பிலையை சேர்த்து தாளிப்பு கொடுத்துடலாம். அவ்வளோதாங்க, கோவக்காய் துவையல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை சூடாக இருக்கிற சாதத்தில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு இந்த கோவக்காய் துவையலோடு சாப்பிடும்போது இதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த கோவக்காய் துவையலை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்றதை கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணிக்க மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கிருத்திகாஸ் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.